முடியலன்னு தானே சொல்றேன். ஒரு நாள் இப்ப ஹோட்டல் சாப்பிட்டா என்ன ஆயிரப்போகுது? இதே உங்க வீட்டு பண்ணா சொல்றத கேப்பீங்களா? என்ன அவர் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிரச்சனை, அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா சந்தோஷமா இருப்ப, அதானே? எப்பா சாமி, நான் எதுவுமே சொல்ல, தயவு செஞ்சு போங்க. என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர? இன்னைக்கு வேலை அதிகமா? ஆஃபீஸ்ல ரொம்ப ஒர்க் மாமா, பயங்கர டயர்டா இருக்கு. சரவணா இன்னும் வரலையா மாமா? அவன் வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகுமா? இப்போதான் கால் பண்ணி சொன்னான். சரி ஓகே. ஒரு நிமிஷமா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் சமைச்சு தரியா? இல்ல மாமா, ஆஃபீஸ்ல வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. 100 ரூபாய் கையில அமௌண்ட் தரேன், ஹோட்டல் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லைம்மா, எனக்கு தான் அல்சர் இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் போய் எப்படி வெளியில் போய் சாப்பிட முடியும்? எனக்கு தான் ஒத்துக்காதே. முடியலன்னு தானே சொல்றேன். ஒரு நாள் இப்ப ஹோட்டல் சாப்பிட்டா என்ன ஆயிரப்போகுது? இதே உங்க வீட்டு பண்ணா சொல்றத கேப்பீங்களா? அடுத்த வீட்டு பொண்ணாதான் இப்படி நினைக்கிறீங்க. என் சூழ்நிலை உங்களால புரிஞ்சு கூட முடியாதுல்ல. ஏங்க இங்க வாங்க. சொல்லுடி. ஏங்க, நானே ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு டயர்டா வரேன். உங்க அப்பா என்ன பார்த்த உடனே சமைச்சு தெரியா, அதை சரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஏதாவது சொன்னா அல்சர்னு சொல்லி கடுப்பு ஏத்துறாரு. நானும் தான் ஆஃபீஸில் கிளைண்ட்டுக்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் ப்ராஜெக்ட் முடியல திட்டு வாங்கிட்டு வரேன். வந்ததும் ஆரம்பிக்காதடி. என்னால் ஆஃபீஸ் ப்ரெஷர் வீட்டு ப்ரெஷர்லாம் சமாளிக்க முடியல. ஏன் நீங்க மட்டும் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? நானும் தான் ஆபீஸை பாத்துக்கிறேன், வீட்டையும் பாத்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூடாதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா சமையல்காரர் தானே? அதுக்கு அவர் டெய்லி சமைச்சு போட்டுருக்க முடியுமா? நான் சொல்ல வர தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. அவருக்கு அல்சர்னு அவருக்கு தெரியுதுல, அவருக்கு வேண்டியதை அவர் செஞ்சு சாப்பிட்றதுல என்ன கஷ்டம்? இப்போ என்ன அவர் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிரச்சனை, அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா சந்தோஷமா இருப்ப, அதானே? எப்பா சாமி, நான் எதுவுமே சொல்ல, தயவு செஞ்சு போங்க. என்ன உனக்கு பிரச்சனை? எல்லாமே ஏன் தப்பு தான், நான் எதுவுமே சொல்ல, விடு. ஏன்டி இப்போ இப்படிலாம் பேசி தொல்லை பண்ணிட்டு இருக்க? சரவணா, எனக்கு பீரியட்ஸ்டா, என்னால முடியல. டேப்லெட் வாங்கிட்டு வரியா இப்போ? நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க. நான் கிளைண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். உடம்பு பார்த்துக்க. ஐயோ ஆ. இந்தாம்மா, வெந்தயம் சாப்பிடு, வயிறு வலிக்கு நல்லது. அது என்ன டேப்லெட்னு எழுதி கொடுமா, 10 நிமிஷத்துல நான் வாங்கி வந்துடுறேன். வேணாம் மாமா, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, குடுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு மாமனாரா எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருமா, இவ்வளோ நாளாக நான் பண்ணது தப்பு தான். ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். ஆனால் இனிமேல் உங்களுக்காக தான் நான் இருக்க போகிறேன். நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடு. எல்லா வேலையும் இந்த மாமனார் பார்த்துக்கிறேன், சரியா? இல்ல மாமா, நீங்க போய் இப்படி எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியும்? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நானே பாத்துக்கிறேன் மாமா. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. உங்கள் 2 பேருடைய சந்தோஷம்தாம்மா எனக்கு முக்கியம். அப்புறம் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேம்மா. நீ அதை எழுதுனதை கொடு, 10 நிமிஷத்தில் மாத்திரையோடு வரமா. சுடு தண்ணி குடிக்க மறந்துடாத, சரியா?